இப்போது கணவர் ஒரு 11 மணி 12 மணிக்கு வருவார், படுத்திருப்பார். ஒரு 5:30 மணி 6 மணிக்கு கிளம்பி, அதாவது ரொம்ப முக்கியமான வேலைன்னு காலையில் கிளம்பி ஃப்ளைட் டிக்கெட்டு அது இதுன்னு போயிடுவார். வந்தது எப்போ வந்தார் என்ன தெரியாது. அதாவது ஏதோ நம்ம பெட்டில் பக்கத்தில் ஒரு மாதிரி யாரோ உருள்ற மாதிரி இருக்கும்போது திரும்பி வந்துட்டாரா அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும். திடீர்னு பார்த்தா காலையில் முழிக்கிறப்போ பேண்ட் ஷூட்லாம் கோட் ஷூட்லாம் போட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி இருப்பார். அப்போ இது சரியில்லையே. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? இது ஆச்சு, இது கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம். ஆமாம். ஸோ இதுதான், இதை வந்து பழகிட்டாங்க அவங்க. இது சரியில்லை, ஆனால் பழகிட்டாங்க. பையன் வந்து சொன்னால் கேட்க மாட்டான், நான் பண்ணுறது தான் சரின்னுவான். 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆவான், அப்புறம் உட்காந்து படிப்பான், அப்புறம் மார்க் எடுப்பான், திரும்ப வந்து படிக்க மாட்டான், படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பான். பொண்ணு வந்து வெளியில் போகிறப்ப சீக்கிரம் வந்துரு, இந்த பசங்கள்ட்டெல்லாம் பேசாத அப்படின்னா பேசுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல பசங்க தான் அப்படின்னு. நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கும் போது மாமியார் வந்து அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி போகக்கூடாது, நீ ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, என்னமோ ஒரு காரணம் போகக்கூடாதுன்னு உட்காந்துருவேன். மாமனார் வந்து காஃபி போட்டதில் சர்க்கரையே இல்லை, என்னம்மா போடுற, சூடாகவே இல்லை அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். இப்படி எல்லாரும் பகுதி பகுதியாக சரியில்லை அல்லது நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்றப்ப தான் எனக்கு இந்த தாட் வந்தது அப்படின்னு